மரணத்தின் கடைசி நிமிஷத்திலும் கூட தானம் கொடுத்த ஒரே மனிதன் யார் தெரியுமா? குருக்ஷேத்திர போரின் போது கர்ணன் கடுமையாக காயமடைந்து தரையில் விழுந்திருந்தான். அப்போது கிருஷ்ணர் அர்ஜுனனுடன் சேர்ந்து ஒரு பிராமணர் வேடத்தில் கர்ணனை சந்திக்க வந்தார். அந்த பிராமணர்தான் கிருஷ்ணர் கர்ணனிடம் சொன்னார், நான் தானம் கேட்க வந்தேன், உன்னிடம் என்ன தானம் கிடைக்கும்? அப்போது கர்ணன் சொன்னான், என்னிடம் இப்போது எதுவும் இல்லை, ஆனால் நான் தானம் கொடுக்காமல் யாரையும் அனுப்ப மாட்டேன். பிராமணர் சொன்னார், உன் வாயில் இருக்கும் தங்கப் பற்கள் எனக்கு தானமாக கொடு. அப்போது கர்ணன் மிகவும் காயமடைந்திருந்தாலும் தன் பல்லை கல்லால் உடைத்து எடுத்தான். ஆனால் உடனே நினைத்தான், இது இரத்தத்தில் இருக்கிறது, இப்படி கொடுத்தால் தானம் சுத்தமாக இருக்காது. அதனால் கர்ணன் ஒரு அம்பை எடுத்து தரையில் அடித்தான். அங்கிருந்து தண்ணீர் ஊற்று போல வந்தது. அந்த தண்ணீரில் தன் தங்கப் பல்லை கழுவி பிறகு அந்த பிராமணருக்கு தானமாக கொடுத்தான். அப்போது கிருஷ்ணர் தன் உண்மையான ரூபத்தை காட்டி சொன்னார், கர்ணா, உன்னைவிட பெரிய தானவீரன் உலகத்தில் இல்லை. அதனால்தான் கர்ணனை தானவீர கர்ணன் என்று அழைக்கிறார்கள். இந்த கதையின் அர்த்தம், உண்மையான தானம் என்பது மனம் கடைசி நிமிஷத்திலும் கூட கொடுக்கும் மனம் இருந்தது கர்ணனுக்கு. அதனால் கர்ணன் ஒரு அம்பை எடுத்து தரையில் அடித்தான். இன்னும் இப்படிப்பட்ட மகாபாரத ரகசிய கதைகள் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.